ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 2 நாட்களாய் ஓட்டத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஓட்டத்தில் மிக முக்கியமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்குது. 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு அழகான காரியம் பாருங்களேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த ஓட்டத்தில் உங்கள் விசுவாசத்தை பற்றி பிடிப்பதற்கு, உங்கள் விசுவாசத்தை கீழே தள்ளுறதுக்கு பிசாசு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவன் இன்றைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏனெனில் அவனுக்கு கொஞ்ச காலம் என்பதை அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் வருவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறான். பிசாசுக்கு தன்னோட கொஞ்ச காலம்தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை ஃப்ளாட்டர் பண்ணிட்டா, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை டவுட் பண்ண வச்சுட்டா, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறைச்சி விட்டா உங்கள் நிலைமை என்ன ஆகுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் விசுவாசத்தை பற்றி பிடிக்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி கொண்டிருக்கான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம உற்சாகப்படுத்துகிறார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த ஓட்டத்தில் ஓடுறதெல்லாம் ஓகே, பெருசு தான், ஆனால் அதிலும் பெருதான முக்கியம் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். யாரும் அந்த விசுவாசத்தை கரைப்படுத்துறாதபடி நான் அதை பார்த்துக்கொண்டேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பார் அப்படின்றது. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. நிறைய பேர் இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன், இதை காட்டினா தான் நம்புவேன் அப்படி நம்பின்னு சொல்லி இன்றைக்கி டவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் இடத்தில் வருவானால் கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார்ன்றதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் அப்படின்றார். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்வீர்களானால் இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹேவ் அ பிளஸ்ட் டே. கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க, அவர் நிச்சயமாக உலகம் வழி நடத்துவார். கர்த்தர் தம்முங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.